ஹாய் வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் இட்லி பொடி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ அது செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கப்பால் 3/4 கப்பு உளுந்து வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உளுந்தை வந்து செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டு வந்தால் போதும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் இதே கப்பால் 1 கப்பு வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு வேர்க்கடலை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இந்த பொடி பார்த்திங்கன்னா நார்மல் இட்லி பொடி இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வேர்க்கடலையை வச்சு செய்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த டேபிள் ஸ்பூனால் வேர்க்கடலை நல்லா வறுபட்டதும் அதையும் பிளேட்டில் மாற்றிட்டு இந்த டேபிள் ஸ்பூனான 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். அதே டேபிள் ஸ்பூனில் 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்கலாங்க. 4 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கலருக்காக 4 காஷ்மீரி மிளகாய் வந்து சேர்த்துக்கிறாங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வறுபடக்கூடாதுங்க. அப்படியே நம்ம இந்த ஃப்ளேம்லேயே வறுத்துருந்தா மிளகாயெல்லாம் அப்படியே தீஞ்சு போயிடும். அதனால் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே விட்டுறலாம். அது நல்லா மொறு நை வந்துடும், அந்த மிளகாவும் கருவேப்பிலையும். அதுக்காக தான். இப்போ இதெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலையை வந்து தோல் நீக்கிட்டு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தோலோடு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே முழு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு பூண்டு வந்து சேர்த்தா ரொம்ப பிடிக்கும், அதனால் பூண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. எடுத்து நம்ம கையில் பார்த்தோன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தட்டுப்படணும், அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஒரு பொடி ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே வந்து தோசையில் தொட்டே சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம தோசையில் எண்ணெய் ஊற்றி சுடுறதுனால அந்த எண்ணெய்க்கே இந்த பொடி வந்து ஒட்டி பிடிச்சிரும். அப்படியே நம்ம ட்ரையாகவே தொட்டு சாப்பிட்லாம். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது